ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்னை மாற்றும் காதலியோட 50வது எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கு நீங்க தான் காரணம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். என்ன சார் பேசுறீங்க? இன்னைக்கு இவங்க 2 பேருக்கு நடந்த மாதிரி நாளைக்கு வேற எந்த பொண்ணுங்களுக்கும் நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டுவிட்டு, சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க என்று அவர்களை காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றான். அதை பார்த்து கொண்டு நின்றிருந்த பிரின்சிபாலுக்கு அடிவயிறு எல்லாம் கலங்க ஆரம்பித்தது. ஆதி வந்துவிட்டால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயத்திலேயே அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருப்பது போலவே தோன்றியது. காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிய விஸ்வா எங்கு செல்வது என்று புரியாமல் ஒரே குழப்பத்திலேயே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அனுவும் கவிதாவும் பின்னால் அமர்ந்து கொண்டிருக்க கவிதா தேம்பி தேம்பி அழுது கொண்டே வந்தாள். அவள் அழுவதை கண்ணாடியில் பார்த்தவனுக்கு மனம் தாங்கவில்லை. ஓங்கி ஸ்டேரிங்கிலேயே நான் சென்று ஒரு குத்து குத்த அதை பார்த்த கவிதாவும் அனுவும் பயந்து விட்டனர். அப்பொழுது அனு, ஹனா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க, உங்க கையில் ஏதாச்சும் அடிபட்டுற போது என்று கூற, விஸ்வாவோ அதெல்லாம் ஒன்னாகாது அனு, நீ பயப்படாத சரியா என்று கூறியவன், கவி இப்போ நேரம் உங்க வீட்டுக்கு போலாமா என்றதும் ஒரு நிமிடம் பதறியவள், வேண்டாம் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் என்றவளின் பதட்டம் அவள் கண்களில் நன்றாகவே தெரிந்தது. கவி இட்ஸ் ஓகே கூல், ஏன் இப்படி பதற? இல்ல விஸ்வா, வீட்டுக்கு வேண்டாம். இப்ப என்ன வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க விட்டீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு பதட்டப்படுவாங்க. நாம நடந்த விஷயத்த சொன்னோம்னா நாளையில இருந்து எனக்கு காலேஜுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. உடனே எனக்கு அவசர அவசரமா ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணியும் கொடுத்துருவாங்க. பிளீஸ் அதனால வீட்டுக்கு மட்டும் போக வேண்டாமே என்று கூறவும், உடனே அனு, அண்ணா கவிதா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம். சரி அனு, வேற எங்க போக சொல்ற? உடனே கவிதா, இங்கேயே எங்கேயாவது ஒரு ஓரமா கார் நிறுத்துங்க, நான் கொஞ்ச நேரம் கார்லயே உட்கார்ந்து அழுதுக்கிறேன் என்றதும் வழியோடு திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தவன் காரை வேகமாக எடுத்துக்கொண்டு ஒரு காஃபி ஷாப்புக்குள் நுழைந்தான். பார்க்கிங்கில் காரை நிறுத்தியவன், ஹனு கவி 2 பேரும் வாங்க. இல்ல நான் வரல, எனக்கு யாருடைய முகத்தையும் பார்க்கவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு என்று கவிதா கூறவும், இங்க பாரு கவி, நீ எதுக்கு அசிங்கப்படணும்? நீ என்ன தப்பு பண்ண சொல்லு? தப்பு பண்ணது அந்த பொறுக்கி ராஸ்கல் தான். அதை விட்டுட்டு நீ எதுக்கு மத்தவங்களை பார்த்து ஃபேஸ் பண்றதுக்கு இவ்ளோ பயப்படுற? அதுவும் இல்லாம இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உன்னை தெரியவா போகுது? இல்ல காலேஜ்ல நடந்த பிரச்சனை தான் இவங்களுக்கு தெரிய போகுதா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில வா, நம்ம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்று கூறவும், உடனே அனுவும், கவி அதான் விஸ்வா நான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, ப்ளீஸ் வாங்க நம்ம போகலாம். எனக்கும் மைண்டுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமேன்னு தோணுது என்று கூற, வேறு வழி இல்லாமல் மெதுவாக இறங்கி வந்த கவிதா விஸ்வாவை பார்ப்பதற்கு கூச்சமாக இருக்க தலையை கீழே குனித்து கொண்டே நடந்து வந்தாள். அப்பொழுது அனு விஸ்வாவிடம், அண்ணா கவி ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்காங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் என்ன சொன்னாலும் இப்போதைக்கு அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க, நான் போய் நம்ம 3 பேருக்கும் ஜூஸ் ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறவும், சரி அனு கொஞ்சம் பொறுமையாவே வாங்கிட்டு வா, ஒன்னும் அவசரம் இல்ல என்றான். அண்ணா நான் பாத்துக்கிறேன், எனக்கு புரியுது, நீங்க போங்க என்று கூறவும், உடனே அவன் கவிதாவின் பின்னாலேயே செல்ல, கவிதா குனிந்த தலை நிமிராமல் அங்கும் இங்கும் பார்க்காமல் அப்படியே சென்று கொண்டிருந்தவள் அங்கு கீழே ஒரு கட்டை இருப்பதை கவனிக்காமல் கால் தடுமாறி கீழே விழப்போனவளை சட்டென்று இடுப்பில் கை வைத்து தாங்கி பிடித்தவன், கவி நீ ஓகே தானே? பார்த்து கவனமா இருக்க கூடாதா என்றதும் நிஜ உலகிற்கு வந்தவள் கீழே கிடந்த கட்டையை பார்த்துவிட்டு, சாரி சாரி விஸ்வா, நான் ஏதோ ஒரு சிந்தனையில என்று திக்கி திணறி பேச, இட்ஸ் ஓகே, இது உங்க காலேஜ் கிடையாது, நம்ம வெளியில தான் இருக்கோம், அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம மைண்ட கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோ. இப்படியே இருந்தீன்னா வீட்டுக்கு போனா கண்டிப்பா உங்க அப்பா அம்மா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கேஷுவலா இருக்க பாரு என்றதும் பட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள், எப்படி என்ன கேஷுவலா இருக்க சொல்றீங்க? அந்த நாய் இன்னைக்கு என் மேல கை வச்சிருக்கான், எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுது, எதுக்கு? எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? சரி கவி, நீ நடந்ததையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல, நீ ஃபர்ஸ்ட் வா என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்று ஒரு சேரில் அமர வைக்க, அவளும் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்க, அவள் அருகே வந்து அமர்ந்த விஸ்வா அவள் கையை தன் உள்ளங்கைக்குள் எடுத்து வைத்து கொண்டு, கவி நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன், இதான் சான்ஸ்னு யூஸ் பண்ணிக்கிறேன்னு ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காத,
நீ இப்போ ரொம்ப டென்ஷன்ல இருக்க. உன்னோட டென்ஷனை கொஞ்சமாச்சும் குறைக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் உன்கிட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம்ல நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னது, நீ என்ன லவ் பண்ணணும்னு உன்னை நான் கட்டாயப்படுத்தி இருந்தது, அது எல்லாத்தையுமே நீ மறந்துடு. இப்போதைக்கு நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? நீ வேற எதை பத்தியுமே யோசிக்காத என்று கூறவும் அவன் கையில் இருந்து மெதுவாக தன் கையை உருவி கொண்டவள், விஸ்வா எனக்கு புரியுது என்று கூறினாள். இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருடி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதே நேரம் அனு அவர்களுக்கான ஜூஸை வாங்கி கொண்டு வர, பின்பு அதை வாங்கி கவிதாவிடம் கொடுத்தவன், கவி ஃபர்ஸ்ட் நீ இத குடி, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் சாப்பிடுற மூடு இல்ல. இங்க பாரு, இன்னைக்கு காலேஜ்ல அணுவை காப்பாத்துறதுக்காக நீ அவங்க கிட்ட அர்னால்டு மாதிரி எல்லாம் சண்டையெல்லாம் போட்டிருக்க. அப்படி இருக்கும் பொழுது உனக்கும் எனர்ஜி தேவையில்லையா? அப்பதான் 4 பேர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சண்டை போட முடியும். அதனால தயவு செஞ்சு குடி என்று அவள் கையில் திணிக்கவும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக வாங்கி கொண்டவள், விஸ்வா அதுக்காக என்ன அர்னால்டு கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க என்று கூறினாள். சரி சரி, நான் இனிமே அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணல, ஃபர்ஸ்ட் நீ இந்த ஜூஸ் குடி என்று கூறவும் அமைதியாக அந்த கிளாஸை வாங்கி கடகடவென்று குடித்து முடித்தார். பின்பு அனு, அண்ணா அங்க ஒரு சாண்ட்விச் கடை பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்று அவர்களுக்கு இடைவெளி கொடுத்து விட்டு மீண்டும் எழுந்து சென்று விட்டார். அதை புரிந்து கொண்ட விஸ்வா, தங்கச்சினா இப்படித்தான் இருக்கணும் என்று மனதுக்குள் நினைத்தவன், சரி கவி, நீ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த 5 பேர் யாரு? உங்க காலேஜ்ல தான் படிக்கிறாங்களா? ஆமா, எங்க காலேஜ்ல தான் படிக்கிறாங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். சரி, ஏன் அவங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணும்போது யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன் வரவே இல்ல? இல்ல, அவங்க ரொம்ப மோசமானவங்க, பொறுக்கி பசங்க. அவங்கள எதிர்த்துக்கிட்டா எதிர்த்தவங்களை என்ன வேணாலும் பண்ற அளவுக்கு மோசமான ஆளுங்க. அதனாலேயே அவங்களுக்கு பயந்துகிட்டு காலேஜ்ல யாருமே எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. அத அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இப்படித்தான் காலேஜ்ல அடிக்கடி ரகலை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அதுவும் இல்லாம அவனுங்க ரெகுலராலாம் காலேஜுக்கு வரமாட்டானுங்க. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வர்ற மாதிரி எப்பவாவது அவங்களுக்கு போர் அடிச்சதுன்னா வருவாங்க. அந்த மாதிரி வரப்போய் தான் அணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டானுங்க என்று அனைத்தையும் தெளிவாக கூறி முடித்தாள். சிறிது நேரத்திலேயே அங்கே வந்த அனு, அண்ணா நான் டிரைவர் அண்ணாக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தேன், அவரும் என்ன பிக்கப் பண்றதுக்காக வந்துட்டாரு, நான் வீட்டுக்கு போறேன். என்னனும் இப்போ நீ வீட்டுக்கு போனேன்னா வீட்டுல என்னன்னு சொல்லுவ? அதெல்லாம் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னா, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சரி, பார்த்து பத்திரமா போ, வீட்டுக்கு போயிட்டு உடனே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க அண்ணா. கவி, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வானோ, பார்த்து பத்திரம். ஓகே. அப்புறம் விஸ்வாண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு? இன்னைக்கு நடந்த விஷயம் எதுவும் ஆதி அண்ணாவுக்கு தெரிய வேண்டாம். வாட் என்று அதிர்ச்சியாக கேட்க, இல்லனா ஆதி அண்ணாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் காலேஜுக்கே அனுப்ப மாட்டாரு. தேவையில்லாம என்னால அண்ணியோட படிப்பும் பாதிக்கப்படும், பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்றதும், இல்லனு இது ரொம்ப ரொம்ப தப்பு, ஆதிக்கு தெரியாம எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. நாளைக்கே இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா வரும் தெரியுமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எதை பத்தியும் நீ யோசிக்காம இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்பு, உன்னோட படிப்புக்கு எந்த பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன் என்று கூறவும் சரி என்று வெளியே சென்றவள் காரில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டாள். அதே நேரம் கவிதாவை பார்த்தவன், கவி இந்தா இந்த சாண்ட்விச் சாப்பிடு. எனக்கு வேண்டாம் விஸ்வா, நான் ஜூஸ் குடிச்சேன்ல, எனக்கு அதுவே போதும். சரி, இப்ப நான் உன்னை உங்க வீட்டுல டிராப் பண்ணிடவா? வீட்லயா? ஆனா வீட்டுல என்னன்னு சொல்றது? இந்த டைம்க்கு ஏன் வந்தேன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்களே. ஏதாச்சும் சொல்லிக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் அழுவாத என்று அவளை அழைத்து கொண்டு வந்து காரில் முன்னாடி சீட்டில் அமர வைத்தவன் பின்பு டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். கார் சிறிது தூரம் சென்று கொண்டிருந்த பொழுது கவிதாவிற்கு தெரிந்துவிட்டது அவன் மிகவும் மெதுவாக ஓட்டிச் செல்கிறான் என்று. ஏனென்றால் அவனுக்கும் இந்த நிலைமையில் அவளை பிரிய மனம் இல்லை. அவளுக்கும் அவன் கூடவே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் மனதுக்குள்ளேயே யோசித்தவள், எதுக்காக நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? ஏன் எனக்கு விஸ்வா கூடவே இருக்கணும்னு தோணுது? அவர் எனக்கு ஹெல்ப் பண்றதுனாலயா? இல்ல அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் மேல காதல் வந்துருச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே என்று யோசித்து குழப்பிக் கொண்டிருந்தவளின் முகமாற்றத்தை கவனித்தவன் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு காரில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து கையில் கொடுத்தான்.
ஃபர்ஸ்ட் உன்னோட முகத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கோ என்றதும் கண்ணாடியை பார்த்து தன் முகத்தை சரி செய்து கொண்டாள். கவி, இப்பவும் சரி எப்பவும் சரி உனக்காக நான் இருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, சரியா என்றவன் அவள் கையில் இருந்த செல்போனை புடுங்கி தனது நம்பரை அதில் போட்டு டயல் செய்தான். இதுதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோ. நானும் உன்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். என்னடா இப்படி ஒரு சான்ஸ்ல உன்னோட போன் நம்பரை இவன் வாங்கிட்டேனேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. என்ன ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன், சரியா என்று கூறவும், இல்ல விஸ்வா, நீங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு புரியுது என்று கூறவும், பின்பு அவள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டுவிட்டு அவளை அழைத்து கொண்டு சென்று டிராப் செய்யும் போது அவள் அந்த தெரு முனையிலேயே இறக்கிவிட சொன்னாள். ஏன் கவி, நான் உன்னை உங்க வீட்லயே டிராப் பண்ணிடுறேனே. இல்ல வேண்டாம், நீங்க என்ன வீட்டுல டிராப் பண்ணீங்கன்னா யாரு கொண்டு வந்து விட்டதுன்னு ஏகப்பட்ட கேள்வி வரும். அதனால தேவையில்லாத சிக்கல் தான் எனக்கு வரும். சோ பிளீஸ், நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். சரி, வீட்டுல போய் என்ன ரீசன் சொல்றதுன்னு யோசிச்சிட்டியா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது, அதனாலதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன்னு அம்மாட்ட சொல்லிக்கிறேன் என்று கூறியவள், தேங்க்யூ சோ மச் விஸ்வா, நீங்க செஞ்ச எல்லா ஹெல்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு கார் கதவை திறப்பு போக அவள் கையை பிடித்து இழுத்தவன், எதுக்குடி, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் தேங்க்ஸ்னு சொல்லி என்ன மூணாவது மனுஷன் ஆக்குற. இன்னைக்கு அந்த நாய் உன் மேல கைய வைக்கும் போது எனக்கு அவனை கொலை பண்ணணும் போல ஆத்திரம் வந்துச்சு தெரியுமா? இருந்தாலும் காலேஜுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு தான் அவனை நான் அடிச்சு துவைச்சதோட சும்மா விட்டுட்டேன். மவனே, அவன் மட்டும் வெளியில என் கையில எங்கேயாச்சும் கிடைச்சான், உன் மேல கைய வச்சதுக்கு அவன் கைய ஆயுசுக்கும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு உடைச்சு விட்டுருவேன் என்று கூறவும், அவனை ஆச்சரியமாக கண்கள் விரிய பார்த்த கவிதா எதுவுமே பேசாமல் அவன் கையில் இருந்து தன் கையை உருவிக்கொண்டு வெளியே இறங்கிச் சென்று வேகமாக நடந்து போய் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவன், ராட்சசி, இப்ப கூட ஒரு வார்த்தை ஏதாச்சும் சொல்றாளா? அவ பாட்டு இறங்கி போயிட்டு இருக்கா பாரு, என்னைக்குதான் இவ என்ன புரிஞ்சுக்க போறாளோ தெரியல என்றவனுக்கு காலேஜில் அவள் மேல் ஒருவன் கையை வைத்ததுதான் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வர ஓங்கி நச்சென்று மீண்டும் ஸ்டியரிங் வீலில் குத்தினான். அவள் திரும்பி பார்க்கவும் அவளுக்கே புரிந்துவிட்டது அவன் மீண்டும் குத்திவிட்டான் என்று. கடகடவென்று நடந்து சென்று தங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்ததும் தான் அவளுக்கு உயிரே வந்தது. அவள் வீட்டிற்குள் சென்று விட்டாள் என்று தெரிந்த பிறகுதான் விஸ்வாவும் அங்கிருந்து காரை எடுத்தான். இங்கு நடந்தது எதுவுமே தெரியாத ஆதியும் வைஷ்ணவியும் பிரியங்காவும் ஹரியும் இன்று ஸ்கூபா டைவிங் செய்வதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர். ஆதி, ஸ்கூபா டைவிங்னா என்ன என்று கேட்க, நேர்ல பார்க்கும்போது உனக்கே புரியும், இப்ப நான் சொன்ன அதெல்லாம் உனக்கு புரியாது என்று கூறினான். ஏனென்றால் அவன் இப்பொழுதே உண்மையை கூறிவிட்டால் வைஷுவும் பிரியங்காவும் பயந்து விடுவார்கள் என்று அவர்களிடமிருந்து உண்மையை மறைத்து விட்டான். ஆனால் வைஷுவிற்கு ஸ்கூபா டைவிங் பற்றி தெரியும். இருந்தாலும் வேண்டுமென்றே அவனிடம் கேட்டாள். பின்பு அவர்களை சிறிது தூரம் ஸ்பீட் போட்டில் அழைத்து கொண்டு சென்றவர்கள் அவர்களுக்கான உடையை கொடுத்து மாட்டிக்கொள்ள சொல்ல வைஷ்ணவியும் பிரியங்காவும் திருத்திருவென்று முழித்தனர். இது என்ன, கடலுக்குள்ள நீந்தவங்க போட்டுட்டு போற ட்ரெஸ் மாதிரியே இருக்கு, இதை எதுக்கு எங்களுக்கு போட்டுக்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மேடம், ஒரு சின்ன சேஃப்டிக்காக தான், நீங்க போட்டுக்கோங்க என்று கூறவும் உடனே ஆதியும் ஹரியும், போட்டுக்கோங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பல் செய்ய வேறு வழி இல்லாமல் இருவரும் அதை அணிந்து கொண்டனர். பின்பு அவர்கள் தலையில் ஒரு கண்ணாடி, அவர்களுக்கு ஆக்சிஜனுக்கு தேவையான மாஸ்க், முதுகில் பேக் என்று மாட்டிவிட்டு இருவரையும் ஜோடியாக எழுந்து நிற்க வைக்க, அப்பொழுது வைஷ்ணவியோ, ஆதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாதடி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அதுவும் இல்லாம நம்ம கூட இன்னொரு ஆளும் வருவாங்க, அவங்களும் இருக்காங்க, நானும் இருக்கேன், அதுக்கு மேல உனக்கு என்ன பயம் என்றதும் உடனே பிரியங்கா, ஹரி, என்ன தண்ணிக்குள்ள தள்ளிட்டு நீங்க எங்கேயும் போயிட மாட்டீங்களே? என்னடி இப்படி எல்லாம் பேசுற? நீதான் என் உயிர், உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எங்க போக போறேன் சொல்லு? நானும் உன் கூட சேர்ந்துதான் தண்ணிக்குள்ள குதிக்க போறேன், என் கைய மட்டும் விட்டுறாத, ஓகேவா? ஓகே ஹரி, என்னமோ சொல்றீங்க, என்ன தயவு செஞ்சு எப்படியாவது பத்திரமா காப்பாத்தி வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிடுங்க, அதுவே போதும் என்றதும் அனைவரும் சிரித்து கொள்ள, அப்பொழுது வைஷ்ணவியும் பிரியங்காவும் மட்டும் பயத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரம் ஆதி, வைஷு ஜம்ப் என்று சொன்னதும் அவன் சொன்ன ஒரு வார்த்தையில் எதை பற்றியும் யோசிக்காமல் டக்கென்று தண்ணீரில் குதித்து விட்டாள். அதை பார்த்த பிரியங்காவிற்கு அள்ளு விட்டது. என்ன ஹரி, இவ ஆதி ஜம்ப்னு சொன்ன உடனே இப்படி குதிச்சுட்டா?
அடுத்தது நான் சொல்லுவேன், நீயும் இந்த மாதிரி தான் குதிக்கணும். என்னால முடியவே முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்று கதறி கொண்டிருந்தவளை பார்த்து சிரித்தவன், உன் தங்கச்சி அவளே தைரியமா குதிச்சிட்டா, நீ குதிக்கிறதுக்கு இப்படி பயந்து நடுங்குற, வாடி என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றவன், பிரியங்கா ஜம்ப் பண்ணு என்று சொல்லவும் அவள் குதிக்காமல் நின்று கொண்டிருக்க அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக தண்ணீரில் குதித்தான். ஹரி ஹரி என்று கத்திக்கொண்டே தண்ணீருக்குள் சென்றவளுக்கு எதுவுமே பேச முடியவில்லை. பயத்தில் அவளுக்கு ஈரக்கொலை எல்லாம் நடக்குவது போல ஆகிவிட்டது. வைஷுவின் அருகே ஒருவரும் பிரியங்காவின் அருகே இன்னொருவரும் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்க, அதே நேரம் வைஷ்ணவி தன் கண்களையே நம்ப முடியாத அளவுக்கு அங்கிருந்த இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள். கடலுக்கு அடியில் இவ்வளவு கலர் கலரான விஷயங்கள் அனைத்தும் இருக்கும் என்று அவள் டிஸ்கவரி சேனலில் மட்டுமே பார்த்திருந்தாள். இன்று அதை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததும் இந்த உலகத்தில் தான் இன்று அதிர்ஷ்டம் செய்தவள் என்று நினைத்துக் கொண்டு அதையெல்லாம் அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தாள். அதே இடத்தில் கலர் கலராக வண்ண மீன்களின் அணிவகுப்பு வேறு நடந்து கொண்டிருந்தது. வித்தியாசமான கலர்களில் வித்தியாசமான வடிவங்களில் இருந்த மீன்களை எல்லாம் அருகே சென்று பார்ப்பதற்கு வைஷ்ணவிக்கு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. அதே நேரம் பிரியங்கா பயந்து கொண்டே வந்தவள் உள்ளே சென்றதும் அந்த இடங்களை எல்லாம் பார்த்ததும் அவளுக்கு உற்சாகம் தொற்றிக் கொண்டது. அதே நேரம் ஆதியும் வைஷுவும் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு பல வகைகளில் போஸ் கொடுத்து கொண்டிருக்க, கூட வந்த நபர் அவர்களை வளைத்து வளைத்து போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தார். அதே போலத்தான் ஹரியின் கூட வந்தவரும் பிரியங்கா ஹரியின் மிக நெருக்கமான புகைப்படங்களை தன்னுடைய கேமராவில் பதிவு செய்து கொண்டிருந்தார். ஒரு வழியாக ஆசை தீர அனைத்தையும் பார்த்தவர்கள் பின்பு மெதுவாக மேலே வந்து போட்டில் ஏறி அமர்ந்ததும் அவர்கள் முகத்தில் இருந்த மாஸ்க், கண்ணாடி, அந்த ஆடைகள் அனைத்தையும் கழட்டிய பிறகு வைஷு ஆதியிடம், ஆதி எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, இந்த உலகத்துல யார் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டா இன்னைக்கு நான் தான் சொல்லுவேன் ஆதி. என் லைஃப்ல இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம், தேங்க்யூ சோ மச் என்று அவன் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுக்க, உடனே ஆதி, கன்னத்துல மட்டும்தான் கொடுப்பியா? என்ன ஆதி, எல்லாரும் சுத்தி இருக்காங்கல்ல, சரி சரி எதா இருந்தாலும் அப்ப ரூமுக்கு போய் தருவியா? கண்டிப்பா, உங்களுக்கு இல்லாததா? நான் என்னையே கொடுத்துட்டேன், ஒரு முத்தம் தானே, கொடுக்க மாட்டேனா? அப்பப்பா, என் பொண்டாட்டி என்னமா டயலாக் பேசுறாடா, இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு இப்பவே உன்னை ஏதாச்சும் பண்ணணும் போல தோணுதே. வேற வழியே இல்ல பாஸ், நீங்க வெயிட் பண்ணித்தான் ஆகணும். எதா இருந்தாலும் ஈவினிங் ரூம் போனதுக்கு மேலதான், அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்களா என்று கூற, அதை பார்த்த ஹரியும் பிரியங்காவும் சிரித்து கொண்டிருக்க, அப்பொழுது ஹரி பிரியங்காவிடம், என்னடி உனக்கு பிடிச்சிருந்துச்சா? வாவ் ஹரி, சான்ஸே இல்ல, எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துல நான் பயந்துகிட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். நான் மட்டும் போகாம இருந்திருந்தா இப்படி ஒரு அருமையான சான்ஸ மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். தேங்க்யூ ஹரி என்று அவன் கன்னத்தில் முத்தம் கொடுக்க, உடனே வைஷ்ணவியை பார்த்த ஆதி, இங்க பாருடி, நீ கையில கிள்ளிதான் முத்தம் கொடுத்த, உங்க அக்காவை பாரு, உங்க மாமாக்கு டைரக்டா கன்னத்திலேயே கிஸ் கொடுத்துட்டா என்றதும் உடனே பிரியங்காவின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. ஹரியின் தோள்களில் சாய்ந்து முகத்தை புதைத்து கொள்ள, உடனே ஹரி, ஆதி இந்த வைஷு என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கும் தெரியும், சும்மா நீ என் பொண்டாட்டிய கிண்டல் பண்ணாத, பாரு உன்னால பிரியங்கா எப்படி வெக்கப்படுறா என்றதும் உடனே வைஷ்ணவி, ஆதி அக்கா கிட்ட இருந்து இத நான் எதிர்பார்க்கவே இல்ல, அக்கா ரொம்ப அப்டேட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, பின்ன அப்படியே இருப்பாங்களா, கல்யாணம் ஆகி நாள் போயிட்டே இருக்குதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கூச்சம் எல்லாம் குறைஞ்சிட போகுது என்று கூறினான். அன்று முழுவதும் வெளியில் ஆட்டம் போட்டவர்கள் அன்று மாலை சீக்கிரமாகவே தங்களது அறைக்கு திரும்பி வந்தனர். உள்ளே நுழைந்ததிலிருந்து வைஷ்ணவியும் சரி பிரியங்காவும் சரி இன்று போன ஸ்கூபா டைவிங் பற்றி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருந்தனர். ஹரியும் ஆதியும் பால்கனியில் சென்று நின்று கொண்டிருக்க, டேய் மச்சான், சான்ஸே இல்லடா, உன் புண்ணியத்தால நான் இன்னைக்கு எப்படியோ மாலத்தீவு வந்து பாத்துட்டேன், அதுவும் பொண்டாட்டி கூட ஹனிமூன்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, தேங்க்யூ சோ மச். நம்ம விஸ்வாவுக்கு கல்யாணம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸா தாண்டா அவனை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும். கண்டிப்பா அனுப்பி வைக்கலாம், கூடவே நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாம் என்று கூறியதும் உடனே ஹரி சிரித்து கொண்டே, கரெக்டா சொன்ன, அது என்ன அவனை மட்டும் தனியா அனுப்புறது, அதெல்லாம் முடியாது, நம்ம 3 பேரும் சேர்ந்துதான் போகணும் என்று பேசி இவர்கள் சிரித்து கொண்டிருக்க, பின்னாடி வந்து நின்ற வைஷ்ணவியும் பிரியங்காவும், ஏன எங்க 2 பேரையும் அங்க கழட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் இங்க வந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்கவும், உடனே ஆதி, வைஷு இங்க நம்ம வந்ததை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்,
அப்பதான் ஹரி சொன்னா விஸ்வாவையும் இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் ஹனிமூன் அனுப்பணும்னு. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அது எப்படி அவனை மட்டும் தனியா அனுப்புறது, நம்ம 3 பேரும் சேர்ந்தே போலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் என்றதும் வைஷ்ணவிக்கும் பிரியங்காவிற்கும் கண்கள் விரிந்தது. கரெக்டா சொன்னீங்க. அது என்ன விஸ்வா நான் மட்டும் தனியா போறது, அதெல்லாம் முடியாது, நம்ம 3 கப்புள்ஸும் ஒன்னா சேர்ந்துதான் போகணும் என்று கூறவும் ஆதியும் ஹரியும் சிரித்துவிட்டு, சரி வாங்க போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், டின்னர் ரெடியானதும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்று கூறிவிட்டு அறைக்கு சென்றவர்கள் சற்று நேரம் அப்படியே ஓய்வெடுக்கலாம் என்று மெத்தையில் படுத்துக் கொண்டிருக்க வைஷு ஆதியின் மார்பிலும் பிரியங்கா ஹரியின் மார்பிலும் படுத்துக்கொண்டு இருந்தனர். அப்பொழுது வைஷ்ணவி, ஆதி இன்னும் ஒரு நாள்ல நம்ம இந்த வீட்டுக்கு கிளம்பணும்ல. ஆமாண்டி, எனக்கும் இங்கிருந்து போகிறதுக்கு மனசே வரல என்றான். ஆதி, என்ன இருந்தாலும் வீட்டுல இருந்து எவ்வளவு நாள் வெளியில வந்திருக்க முடியும் சொல்லுங்க, என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நீ கவலைப்படாத வைஷு, இனிமே இந்த மாதிரி ரொம்ப லாங் ட்ரிப்பை எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் குடுகுடுன்னு ஓடி வந்துடலாம், சரியா? அப்படியாதி என்ற சந்தோஷத்தில் அவன் உதட்டில் ஒரு முத்தம் கொடுக்க அதில் ஆனவனின் உணர்ச்சிகள் எழுந்துவிட்டது. உடனே அவளை கீழே தள்ளிவிட்டு அவள் மேல் ஏறி படர்ந்தவன் அவள் உதட்டை உறிஞ்சி எடுத்து அதில் உள்ள சத்துக்கள் மொத்தத்தையும் எடுத்துக் கொண்டிருந்தான். வைஷுவும் அவனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பது போல அவன் தலைமுடியை கோதிக்கொண்டிருந்தாள். இரவு அந்த ஜர்குசி குடைக்கு கீழே அவர்களுக்கு டின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது கேண்டில் லைட் டின்னர் என்பதால் அந்த இடம் மிகவும் இருளாகவும் கேண்டில் வெளிச்சம் மட்டுமே அந்த ஜோடிகளின் மேல் விழுவது போலவும் தயார் செய்யப்பட்டிருந்தது. அதை பார்த்த வைஷ்ணவிக்கும் பிரியங்காவிற்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவரவர் டேபிளில் சென்று அமர்ந்தவர்கள் அந்த இரவு நேர உணவை மிகவும் ரசனையுடன் ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சாப்பிட்டு முடித்ததும் ஆதி வைஷ்ணவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க வைஷ்ணவியும் ஆதியை அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இருவரும் சுற்றி இருக்கும் அனைத்தையும் ஒரு நிமிடத்தில் மறந்து போய் தங்கள் வேறு உலகத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு கண்களாலேயே ஊடுருவி கொண்டிருந்தனர். அதே நேரம் ஹரியும் பிரியங்காவும் எழுந்து வந்து அவர்கள் அருகே நின்று கொண்டு இருவர் முகத்தையும் மாறி மாறி உற்று பார்த்து கொண்டிருக்க பிரியங்காவிற்கும் ஹரிக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. ஹரி, இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி அப்பப்ப ஸ்டக் ஆயிடுறாங்க, இவங்க நமக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணவங்க இல்ல, ஆனா இன்னமும் யங் கப்பிள்ஸ் மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்காங்க என்று இவ்வளவு தூரம் அவள் கத்தி பேசியும் ஆதிக்கும் வைஷுவிற்கும் அது கேட்கவே இல்லை. உடனே ஹரி, பிரியங்கா இப்படியெல்லாம் நீ கத்தி பேசுறது வேஸ்ட், அவங்க 2 பேரும் இங்க இல்லவே இல்ல என்றவன் உடனே ஆதியை பிடித்து குலுக்கி, டே மச்சான் போதும் வாடா, ரூமுக்கு போய் மிச்சத்தெல்லாம் வச்சுக்கலாம் என்றதும் வைஷ்ணவிக்கும் ஆதிக்கும் வெட்கமாக போய்விட்டது. ஹரியை பார்த்து முறைத்தவன், டேய் வெண்ண, நீ ரூமுக்கு போறதா இருந்தா கம்முனு கிளம்பி போக வேண்டியது தானே, எங்களை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? டேய், இந்த இடத்த பாரு எவ்வளவு இருட்டா இருக்கு, உங்க 2 பேரையும் மட்டும் எப்படி இங்க தனியா விட்டுட்டு போறது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல கூப்பிட்டா என்னவே திட்டியா நீ என்றதும், சரி சரி வா வந்து தோல என்று அவனை அழைத்து கொண்டு வைஷுவையும் ஒரு கைப்பிடித்து அழைத்து கொண்டு மீண்டும் தங்களது அறைக்கு சென்று விட்டனர். அன்றைய இரவையும் அவர்கள் இருவரும் அதிவேகமான கூடலுடன் கழித்து கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்த வைஷு ஆதியிடம், ஆதி இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம இங்க இருக்க போறோம்ல? ஆமாண்டி, இன்னைக்கு ஒரு நாள் கூட இல்ல, ஈவினிங்கே நம்ம கிளம்பி ஆகணும், நமக்கு ஃபிளைட் இருக்கு என்றதும், என்ன ஆதி அப்போ நம்ம லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் போகணுமா? ஆமாண்டி, சரி நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறியா? ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க என்று குளித்து முடித்து தயாராகி வந்தவள் ஆதியை குளிப்பதற்கு அனுப்ப அவனும் சென்று குளித்து முடித்து விட்டு வந்தான். பிறகு ஹாலுக்கு வந்த ஆதியும் வைஷுவும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருக்க அதே நேரம் பிரியங்காவும் ஹரியும் குளித்து முடித்து தயாராகி வெளியே வந்தனர். அவர்களை பார்த்ததும் ஹரி, பிரியங்கா இன்னைக்கு ஈவினிங் நமக்கு ஃபிளைட் இருக்கு, நம்ம ஊருக்கு கிளம்பணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்ல என்றதும் ஹரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா, பாவம் விஸ்வாவை வேற அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்கோம், அவனால எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் என்றதும், ஓகேடா உங்க எல்லாருக்கும் இந்த ட்ரிப் திருப்தியா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லனா சொல்லுங்க இன்னும் 2 நாள் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். இல்ல அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா அனுபவிச்சிட்டோம், இப்ப நீங்க கூப்பிட்டாலும் தாராளமா வீட்டுக்கு போறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம். அப்படியா, சரி ஓகே சூப்பர், அப்படின்னா வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட முடிச்சுட்டு அப்படியே போய் இன்னும் ஒரு இடம் மட்டும் இருக்கு அதையும் சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம்னா
அவங்களே வந்து நம்மள பிக்கப் பண்ணிட்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடுவாங்க என்று கூறவும் அவர்களும் நேராக அறைக்கு சென்று தங்களது லக்கேஜ் அனைத்தையும் பேக் செய்து எடுத்து வைத்துவிட்டு அந்த ஸ்பீட் போட்டில் ஏறி வெளியே சென்றனர் சுற்றி பார்ப்பதற்காக. அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரேக்ஃபாஸ்டை முடித்துக் கொண்டு மீண்டும் போட்டில் கிளம்பியதும் வைஷு ஆதியை பார்த்து, ஆதி, இன்னைக்கு லாஸ்ட் டே, நம்ம எங்க போறோம்? இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அங்க போனா உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்ன ஆதி, இப்ப பாரு சர்ப்ரைஸ் வச்சுட்டே இருக்கீங்க. எங்க போறோம்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். என்னடி, கொஞ்ச நேரம் கூட பொறுக்க மாட்டியா நீ? அதெல்லாம் முடியாது, நீங்க சொல்லுங்க. சரி, நம்ம பேராசைலிங் போறோம். ஆதி, என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாண்டி, ஏன் இவ்ளோ அதிர்ச்சி ஆவற? உடனே பிரியங்கா, வைஷு, ஏண்டி இப்படி அதிர்ச்சி ஆவற? நீ பதட்டப்படுறத பார்த்தாலே என் வயிற்றுல புளிய கரைக்குது. பேராசைலிங்னா என்னடி? எங்கேயாவது நம்மள கூட்டிட்டு போய் மறுபடியும் தண்ணிக்குள்ள தள்ளிட போறாங்களா? அக்கா, அப்படி தள்ளி விட்டு இருந்தா கூட பரவாயில்லையே. ஆனா இது ஒரு போட்ல பின்னாடி ஒரு பேராஷூட்ல கட்டி நம்ம ஆகாயத்துல பறந்துட்டு இருப்போம். அதோட கயிறு அந்த போட்ல பின்னாடி கட்டி இருக்கும். அவங்க போற ஸ்பீடுக்கு நம்மளும் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருப்போம்க்கா. அத நினைச்சாதான் எனக்கு இப்பவே பயமா இருக்குது என்று கூற உடனே பிரியங்காவிற்கு அப்படியே நெஞ்சே அடைப்பது போல ஆகிவிட்டது. ஹரி, தயவு செஞ்சு இந்த விளையாட்டு வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது கூட போய்க்கலாம். இல்லடி, நம்ம மீதி எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்துட்டோம். இதுதான் ஃபைனல் டச். நம்ம ஊருக்கு கிளம்புறோம் இல்லையா, அதனாலதான் இத லாஸ்ட் டேல வச்சிருக்கோம். இது மறக்க முடியாத மெமரிஸா இருக்கணும்ல, அதுக்காகத்தான் என்றதும் ஆதியை பார்த்த வைஷு, ஆதி, நான் இத நிறைய பேர் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா நம்மளே இன்னைக்கு அந்த இடத்துல பறக்க போறோம்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்றவளின் தோள் மேல் மெதுவாக கையை போட்டவன், வைஷு, பயப்படாதடி, நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கீங்க தான், நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா நொந்து போய்கிட்டு இருக்கேன் என்று இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு வர அதே நேரம் அந்த போட் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. சுண்ணாம்பு போல வெண்மை கடற்கரை, தூய நீளமாய் பரவிய கடல் ஹனிமூனில் பார்ப்பதற்கான கண்கொள்ளா காட்சியது. உடனே பிரியங்கா ஹரியிடம், ஹரி, உங்களை கல்யாணம் பண்ணும்போது கூட நான் இந்த அளவுக்கு பயந்தது இல்ல. ஆனா கடல் மேல ஆழமா பறக்க போறோம்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கிறது. பறக்கிறது எல்லாம் பயமே இல்ல பிரியங்கா, நம்ம காதலோட மேஜிக் தான் நம்மள வானத்திலையும் சேஃபா வச்சிருக்கோம். அதனால நீ அத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாத, சரியா? நான் தான் இருக்கேன்ல என்று அவளுக்கு ஆறுதல் கூறவும் உடனே வைஷு மெல்லிய சிரிப்புடன், ஆதி, சீரியஸ்லி நம்ம இப்படி ஆகாயத்துல பறப்போம்னு நான் யோசிச்சதே இல்ல. ஆனா இப்ப உங்க காதலோட உங்க கைகளை பிடிச்சுக்கிட்டு பறக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றார். உடனே ஆதி, நீயும் நானும் சேர்ந்து மேல பறக்கிறது நம்ம கனவுகளும் மேல பறக்கிற மாதிரியே தான் வைஷு. இந்த சந்தோஷத்துல வானமே உன்னோட லிமிட்ல இருக்கும் என்று கூற அவன் தோள் மேல் சாய்ந்து கொண்டவள், இதெல்லாம் உங்களால மட்டும்தான் ஆதி, தேங்க்யூ சோ மச் என்றதும், எதுக்கடி சும்மா சும்மா எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டே இருக்கிற? சாரி ஆதி, அது என்னன்னே தெரியல, அப்பப்போ வந்துருது என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். 2 ஜோடிகளையும் ஹார்னர்ஸில் கட்டப்பட்டு மேலே பறக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ண வைஷு பயம் கலந்த சந்தோஷத்துடன் ஆதியின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தாள். அவள் தோள் மீது அவன் தாடை முட்டிக் கொண்டிருந்தது. அதே நேரம் ஆதி வைஷுவின் கண்ணை பார்த்து, வைஷு, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே பறக்க தயார்தான், எனக்கு சுத்தமா பயமே இல்லடி என்று கூறினான். அதே நேரம் ஹரியும் பிரியங்காவும் கூட பறப்பதற்கு தயாரானார்கள். அவர்கள் மேலே ஏறும்போது பிரியங்கா, ஹரி, இப்படி காதலோட வானத்துல பறக்கிறத நான் என்னோட கனவுல கூட நினைக்கல என்று கூற ஹரி அவளோட காது அருகே கிசுகிசுத்தான். நாம காதலிக்கிறதுல என்ன கனவுகளையும் ஜீவனாகவே நாம பண்ணிட்டோம்டி, இது ஜஸ்ட் பிகினிங் தான் என்று சந்தோஷமாக கூறினான். அடுத்தது ஆதியும் வைஷுவும் பறக்க தொடங்கியதும் வைஷுவிற்கு சுத்தமாக பயம் இல்லை. ஆதியின் அணைப்பில் இருப்பதால் தனக்கு எதுவும் ஆகாது என்ற தைரியத்தில் அவள் 2 கைகளையும் விரித்துக் கொண்டு மிகவும் சத்தமாக, ஆதி, ஐ லவ் யூ சோ மச் என்று கத்தினாள். அதை கேட்ட ஆதிக்கு ஜிவ்வென்ற ஒரு சந்தோஷம் அவன் உடலெங்கும் பரவியது. ஐ லவ் யூ டு வைஷு, என் செல்ல பொண்டாட்டி என்று அவனும் திருப்பி கத்த, இதை பார்த்த ஹரியும் பிரியங்காவும், ஹரி, இவங்க 2 பேரும் என்னைக்குமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். என் தங்கச்சி முகத்துல நான் இப்ப பாக்குற சந்தோஷம் அவ வாழ்க்கையில என்னைக்குமே நிலைச்சிருக்கணும் என்று கூறவும், கண்டிப்பாடி, நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத என்றவன் தனது 2 கைகளையும் நீட்டி, பிரியங்கா, ஐ லவ் யூ டி மை ஸ்வீட்டஸ்ட் பொண்டாட்டி என்று கூற
ஐ லவ் யூ டூ ஹரி, என் புருஷா என்று அவளும் சத்தமாக கத்தினாள். 2 ஜோடிகளும் மிகவும் உற்சாகமாக தங்களது காதலை வெளிப்படுத்திக் கொண்டு அந்தரத்தில் பறந்து கொண்டிருந்தனர். பின்பு ஒரு வழியாக மீண்டும் அறைக்கு சென்றவர்கள் தங்களுடைய லக்கேஜ்களை எல்லாம் அந்த போட்டில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் எங்கிருந்து அந்த போட்டில் ஏறினார்களோ அந்த பெரிய மரப்பாலத்தினால் ஆன இடத்தில் கொண்டு அந்த போட் நிறுத்தப்பட்டதும் உடனே வைஷு, என்ன ஆதி, இப்பவும் தண்ணி மேல பறக்கிற அந்த பிளைட்ல தான் நம்ம போகணுமா? ஆமாண்டி, நம்மள பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்துரும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஏரோப்ளேன் அவர்கள் அருகே வந்து நிற்க அவர்கள் மேலெல்லாம் லேசாக தண்ணீர் தெளித்தது. அதில் குஷியான வைஷு, ஆதி, இந்த டைம் எனக்கு பயமே இல்லை என்று கூறினாள். நான் தான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் தான் உனக்கு பயமா இருக்கும்னு. சரி வா என்றவன் அவளை தூக்கி அந்த ஏரோப்ளேனுக்கு உள்ளே விட்டு பின்பு அவனும் ஏறிக்கொண்டான். அடுத்தது ஹரி பிரியங்காவை தூக்கிவிட்டவன் அவனும் ஏறிக்கொண்டு அந்த போட்டில் இருப்பவர்களிடம் நன்றி கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அந்த தண்ணீரில் இருந்து வேகமாக கிளம்பிய அந்த பிளைட் சிறிது நேரத்தில் சட்டென்று மேலே பறக்க ஆரம்பித்தது. அதே போன்று சிறிது நேரத்தில் அவர்களை ஏர்போர்ட்டிற்கு கொண்டு சென்று டிராப் செய்யவும் ஏர்போர்ட்டில் இறங்கியவர்களின் லக்கேஜ்களை அந்த ரெசார்ட்டின் ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்து வைத்து விட்டு, சார், நீங்க எங்க ரெசார்ட்ல வந்து இந்த 3 days ஸ்டே பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் நீங்க இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்களோட வாட்டர் வில்லால தான் வந்து தங்கணும் என்று கூறவும், கண்டிப்பா நீங்க எங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாம எங்களை நல்லபடியாவே பாத்துக்கிட்டீங்க, அதுக்காகவே கண்டிப்பா நெக்ஸ்ட் டைமும் இங்கதான் வருவோம் என்று கூறிய ஆதி பின்பு அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு நேராக அனைவரையும் அழைத்து கொண்டு ஏர்போர்ட்டிற்குள் நுழைந்தான். உள்ளே சென்று அவர்களுக்கான பிளைட்டில் ஏறி அமர்ந்ததும் வைஷு அந்த மாலைத்தீவையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். வைஷு, நீ கவலைப்படாத, உனக்கு எப்பெல்லாம் போகணும்னு சொல்லு, உடனே நான் உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே ஆதி என்று அவன் தோள் மேல் சாய்ந்து கொண்டு அவனது கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு அமர்ந்தவள் பின்பு சீட் பெல்ட் போட தெரியாமல் முழிக்க ஆதியே போட்டுவிட்டான். வைஷு, உனக்கு சீட் பெல்ட் போட தெரியும் தானே, ஆனா போட தெரியாத மாதிரியே நடிக்கிற. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தான் தெரியாது, போகும்போது கூடவா தெரியாது? அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சுடி நீ நடிக்கிறன்னு. ஆமா, அப்பதான் என் புருஷன் இவ்ளோ கிட்ட வந்து க்ளோஸ் அப்ல என் இடுப்புல கைய வச்சு சீட் பெல்ட்ட போட்டு விடுவாரு. அது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா என்று அவன் சட்டை காலரை பிடித்து இழுக்க, வைஷு, நம்ம பிளைட்ல இருக்கோம், மறந்துட்டியா? ஓகே ஓகே என்று கூறிவிட்டு மீண்டும் அமைதியாக அமர்ந்து கொண்டவள், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு கச்சேரி என்று கூறவும், என்ன இது, எப்பவும் இந்த டயலாக நான் தானே சொல்லுவேன், இன்னைக்கு நீ சொல்ற? இனிமே எல்லாம் அப்படித்தான் பாஸ் என்று சிரித்து கொண்டே கூறினாள். பிரியங்காவிற்கும் அங்கிருந்து கிளம்புவது வருத்தத்தை கொடுத்தாலும் வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்ற சந்தோஷத்தில் அவளும் ஹரியும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு வந்தனர். மாலத்தீவில் இருந்து கிளம்பியவர்கள் சரியாக 2 மணி நேர பயணத்தில் சென்னை ஏர்போர்ட் வந்து சேர்ந்தனர். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற போர்டை பார்த்ததும் அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து சந்தோஷமாக சிரித்து கொண்டே அங்கிருந்து வெளியில் வந்தனர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.